கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். அவரை போற்றி அவரை துதித்து பாடி ஆராதிக்கவே வந்திருக்கிறார். திருப்பி ஆமென் சொல்றீங்க. ஆகவே சந்தோஷமாக அவரை பாட போகிறோம், அவர் துதிக்க போகிறோம். தேவன் நமக்கு ஏகோவா ஈரேவாக, ஏகோவா ராஃபாவாக, ஏகோவா நிசியாக நம்மோடு இருந்து நம்மை நடத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் நடத்துவாங்க. மகிழ்ச்சியோட பாதையை துதிப்போம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அவன் தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குருவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்றே பாடுவேன். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அவன் தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குருவில்லாத வாழ்வை வாழ யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசு. மகிழ்ச்சியோடு பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை கண்டார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை கண்டார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடையும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்றே பாடுவேன். கோலும் தடையும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா
பாத்திரத்தை நிரம்பி வழிகிற செய்வர் நம்முடைய தேவனாக இருக்கிறாரே. நன்மையும் கிருபையும் இந்த ஆண்டு தொடர்ந்து வர கர்த்தர் கிருபை செய்வர் வாக்குத்தத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தை பிடித்தவராக சேர்ந்தவரை பாடுவோமா? பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா வருவ என்றே பாடுவேன், யெகோவா வருவ என்றே பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா வருவ என்றே பாடுவேன், யெகோவா வருவ என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசு. போற்றி 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 துதித்திடுவோம், மகிழ்ச்சியோடு கரையை தட்டி பாடி பாடி உயர்த்திடுவோம், அவரை உயர்த்தி பாடுவோமே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்க கரங்களை தட்டியப்பா, ஆனந்தமாய் பாடி உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. கவலைகளை மறந்தவளாக, பாரங்களை மறந்தவளாக தேவரே, என்னோட வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியம் செய்து முடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதை செய்ய நீர் வல்லவர். தனிமையாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் விசுவாசிக்க வேண்டிய தேவரே, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நீர் எங்களோடு இருக்கிற தேவன், யாக்கோபின் தேவன், நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. எனக்கென்றும் நீர் துணையா இருக்கிறீங்க, என்னாலும் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கரங்களை வைத்து சொல்லுமே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என்
இந்தத்தை நாளிலிருந்து சொல்லுமே, நம்புவேன் இரு தேவரை, நம்புவேன் இரு தேவரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. என்னாலும் நடத்துவாரே. என்னாலும் நடத்துவாரே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கரங்களை வைத்து சொல்லுமே, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். என்னோட குடும்பத்திற்காக எல்லாவற்றுக்காக நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். என்னோட பொருளாதார தேவன் எல்லாம் சந்திக்கிற தேவனை நம்புவேன். கரங்களை வைத்து இருந்த நாட்கள் அப்பா, நாங்கள் உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்காக செய்யாமல் சென்று வருகிற கர்த்தர் நீர் மாறாத தேவனாக இருக்கிறீர். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்பிக்கைக்குரியவரை கரங்களை தட்டி நாம் அவரை வாழ்த்தி அவர் போற்றி நாம் வணங்குவோமா. எல்லா துதி கன மகிமையப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீங்க மகிமைப்படுவீராக. இன்றைக்கு தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, The title for today's sermon, கிருபையினால் காக்கப்பட்ட லோத்து. Lot preserved by grace. இந்த அருமையான கர்த்தருடைய தாசனை அவருடைய கிருபை எப்படி தொடர்ந்து பாதுகாத்தது. And this amazing servant of God, how this is goodness followed him. அவர் ஆபிரகாமை விட்டு பிரிந்து சித்தமில்லாத இடத்துக்கு போனாலும் கூட தேவனுடைய கிருபை அவரை தொடர்ந்தது என்று பார்க்கிறோம். Though he was separated from Abraham, went to an undecided place, but still the grace was following him. வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Read from the book of Genesis 19th chapter and the 16th verse. And while he lingered, the men took hold of his hand, his wife's hand, and the hands of his 2 daughters, the Lord being merciful to him, and they brought him out and set him outside the city. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இந்த இடத்துல லோத்துவுக்கு வந்த ஒரு பெரிய ஆபத்து என்று பார்க்கிறோம். You see a danger which came to Lot. தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பின் அந்த பலன் அந்த சோதோம் கொமாராவுக்கு வருகிறது. And the judgment of God has come to Sodom and Gomorrah. அந்த ஜனங்களுக்கு அந்த ஆபத்து அந்த நியாய தீர்ப்பு வரும் பொழுது அந்த நியாய தீர்ப்பிலே தம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று தேவன் அவளை தப்புவிக்கிறார். And in the danger and the judgment which came to Sodom and Gomorrah, his children should not be suffered in it. ஆனால் அவருக்கு அவர் குடும்பத்திற்கும் அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேற முடியவில்லை. But this family was not able to come out of it immediately. அதான் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். That is what we read in the 16th அவன் verse. தாமதித்துக் கொண்டிருந்த போது, And while he lingered,
பாருங்க அந்த தேவன் உண்மையில் வைத்த இரக்கத்தினாலே பாருங்க அந்த புருஷர் என்ன பண்ணாங்க, தூதர் என்ன பண்ணாங்க, அவருடைய கையை பிடிச்சி, அவருடைய மனைவியின் கையை பிடிச்சி, பிள்ளையுடைய கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் தப்பிக்கிறத பார்க்கலாம். And by the grace of God, these two men, the angels of God, hold the hands of Lot, his wife and his children, pull them out of this. இது எப்படி தப்பித்தான்னு பார்க்கும் பொழுது அவருடைய தகுதியை பார்த்து தேவன் தப்புவிக்கவில்லை. How did he protect him? Not by seeing the merit of this man. தகுதியை பார்த்திருந்தால் அவர் கீழ்ப்படியாமல் அங்கு சென்றார். If you see the merit of him disobeying, he went to that place. எல்லா தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவரோடு பிரிந்து விட்டார். When God blessed Abraham, he was separated from him. போகும்பொழுது ஆண்டவரே எந்த பக்கம் போக வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை அவரை எடுத்து கண்களுக்கு செழிப்பாய் தெரிந்த இடத்திற்கு அவர் சென்றார். And when he wants to take a decision, he took his own decision and searched for the fertile land. ஆகவே இது அவருடைய தகுதியினாலே கீழ்ப்படிதலினாலே வந்த ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினாலே வந்த பாதுகாப்பு என்று பார்க்கிறோம். And we see this protection came not by his merit, not by his obedience, but by the grace of God. இந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இது பாருங்க அந்த லோத்தினுடைய ஒரு கீழ்ப்படிதலினால் வந்த ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க முடியாது, தேவனுடைய மகத்தான இரக்கத்தை சாட்சியாக வெளிப்படுத்தும் அதிகாரமாக இந்த 19ஆம் அதிகாரம் காணப்படுகிறது. And when you see this Genesis 19 chapter is not of us Lord's perfect obedience, but by a powerful testimony of God's mercy. Like நாம் this. வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பட்டணமானது அந்த நாட்களிலே சோதோம் கொமோராவிலே நடந்த பாவத்தின் காரியங்கள் அப்படி நடைபெறுகிற ஒரு காலமாக அந்த காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் அன்பானவர்களே. The city that we are living is the same kind of thing which happened in Sodom and Gomorrah, and we have come to that dispensation நான் time. விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்மீது வைத்த இரக்கத்தினாலே கிருபையினாலே இந்த பட்டணத்திலே வரப்போகிற சில ஆபத்துக்குள் சில நியாயத்தீர்ப்புகளில் இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்புவிப்பாராக. By the grace and the mercy of God, all the danger and the judgment which is going to come to this city is escaping us. நம்மை அறியாமலே தேவன் நம்மை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். Without knowing, we have been escaped. அநேகம் வருகிற கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். Lord of flus that come, the Lord is escaping us. அவருடைய நியாய தீர்ப்புகளிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். From his judgment, the Lord is escaping us. பாருங்கள், இந்த ஆபத்து அந்த பட்டணத்துக்கு வரப்போகிறது என்பதை குறித்து அவர் அறிந்தும் கூட அவர் அங்கிருந்து போக மனதில்லாமல் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். பார்க்கலாம். He knows the danger which is going to come to the city. After knowing that, he is still lingering there. பாருங்கள், அந்த வேளையிலே கர்த்தர் பாருங்க எவ்வளவு அன்புள்ளவர், கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று அவருடைய குடும்பத்தையும் அவரையும் பாதுகாக்கிறார். How much the Lord is loving, even in the time he is holding the hands of Lot and pulled him out of the city. நம்முடைய ஜீவிதத்தில் கூட நாம் அனுபவத்தில் பார்த்திருக்கலாம். Even in our life, in our experience, we have seen. என்ன தெரியுமா? You know what is it? அநேகம் நேரங்களிலே கர்த்தர் சில ஆபத்துக்கள் நம்மை தாக்க வரும் பொழுது, பாதிக்கப்பட ஏதுவாக இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு தெய்வீக கரம் நம்முடைய கரத்தை பிடித்து இழுத்து பாதுகாத்ததை எத்தனை பேர் நீங்கள் சாட்சியாக அறிவிக்க முடியும்? How many of you can give a testimony at the time of danger when you are stuck not knowing what to do? Divine hand has pulled you out of it. தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி நம்மை பாதுகாத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் அன்பானவர்களே. We believe the Lord has sent his angels and protected you. வேதத்திலே சொல்லப்படுகிற அனுபவங்கள் அனைத்தும் உண்மை. Every experience which is said in the Bible is true. இந்த 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அனுபவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். When you're reading this 16th verse, remember that experience. கர்த்தர் அவன் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து வெளியே கொண்டு போனார்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை தப்புவித்திருக்கிறார். The men took hold of the hands of his wife and his 2 daughters and pulled him out. It's the same way the Lord has protected you. ஆபத்துகள் சம்பவிக்கும் பொழுது அதிலே சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நம்முடைய சாமர்த்தியம் அல்ல. It is not our talent that we are not being stuck in the danger.
லோத்தை போல சில வேளைகளிலே தேவன் எச்சரித்தும் கூட நாம் சில பிடிகளிலே அப்படியே காணப்படுகிறோமே. Sometimes, like Lot, we have been warned, but still we have been caught. மகனே மகளே அங்கு போகாதே, அதை செய்யாதே அவர் சொன்னாலும் கூட அதே செய்து கொண்டிருக்கிறோமே. Even after the Lord says, "Oh, my son, my daughter, don't do this," but still we are doing it. எங்க போகாதேன்னு சொல்றாரு அங்கதான் போறோம். Where He said not to go, we are going there. பாருங்கள், சில தாக்குதல்களுக்கு ஆயத்தமாய் காணப்படும் இடங்களிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோமே. We are going to a places we are ready to be attacked. பாருங்கள், இந்த லோத்து எப்படி தப்பிக்கப்பட்டார்னு பார்க்கும் பொழுது, When you see how was this Lord been escaped, அவர் பலவானாக இருந்தபடினாலே நடந்து தப்பிக்கவில்லை, though he was not a mighty man, and that's why he was escaped from the danger. அல்லது தப்பிக்க தகுதியுடையவராக இருந்ததினாலே தப்பிக்கப்படல, Not because he was escaped, but he was worthy to be escaped. தேவனுடைய கிருபையினாலே அவர் தப்பிக்கப்பட்டார். It is only by the grace of God he was escaped. தேவனுடைய இரக்கத்தினாலே தப்பிக்கப்பட்டார். It is by the mercy of God he was escaped. முதலாவதாக லோத்தின் தாமதமும் தேவ இரக்கமும் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். First we are going to meditate that Lot lingered, but God showed mercy. பாருங்கள், நாம் தாமத்து கொண்டிருக்கிற சில வேளைகளிலே கர்த்தர் செயல்பட்டு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். Sometimes where we are lingered, but the Lord is saving us. வாசிங்கள், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்கள். Read from the book of Genesis 19th chapter, 15th and the 16th verse. When the morning dawned, the angels urged Lot to hurry, saying, "Arise, take your wife and your 2 daughters who are here, lest you be consumed in the punishment of the city." And while he lingered, the men took hold of his hand, his wife's hand, and the hands of his 2 daughters, the Lord being merciful to him, and they brought him out and set him outside the city. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே வாசிங்க. அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பட்டணத்திற்கு சில வேளைகள், சில அழிவுகள், சில ஆக்கினைகள், சில பாதிப்புகள் வரும். It's a judgment, condemnation might come to some cities. அப்போ கர்த்தர் நம்மை எப்படி தப்பு வைக்கிறார் என்பதற்கு இது சாட்சி. This is a witness that how the Lord is escaping us. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, The Lord being merciful to him. அவனை மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்தையே தப்பு வைக்கிறார். Not only him, his family is also escaped. அவனுடைய குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு டீட்டெயிலாக பார்க்க விரும்பல. We don't want to see detail about his family. உங்களுக்கு தெரியும் அவருடைய குடும்பத்தை குறித்து. And you know about his family. ஆனால் ஒரு மனுஷனுடைய நீதி நிமித்தமாக கர்த்தர் குடும்பத்தையே தப்பு வைக்கிறார். But one man's righteousness, the whole family is saved. ஆண்டவரே, என் நிமித்தம் Because என் குடும்பத்துக்கு இறங்குவீராக. Because of me, you come over in my family. ஒரு நீதிமான் நிமித்தம் அந்த குடும்பத்தை, ஏன் வம்சத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். Because of one man's righteousness, the whole family and his generation was saved. தேவன் லோத்தை போல் சில வேளைகளில் எச்சரிக்கும் பொழுது பல வேளைகளிலே தயங்குகிறோம். Like Lot, we have been warned, but we hesitate to listen. நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார். The Lord said, "I'm going to destroy the city." அப்ப அவர் சொன்ன உடனே இவன் கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே. After the Lord says, he should have immediately come out of it. ஆனால் ஒரு பெரிய தயக்கம். But still there is an hesitation. எப்படி சம்பவத்தை எல்லாவற்றையும் விட்டுட்டு போறது? And then how can I live all my wealth here and go? நான் கட்டின அருமையான வீட்டை எப்படி விட்டுட்டு போகுது? How will I live my beautiful house that I built? பாருங்க, ஆபத்து இருப்பதை அறிந்திருந்தாலும் உடனடியாக கிளம்பாமல் லோத் இருந்தது போல நாம் இருக்கிறோம். Like Lot, knowing the danger that does not always mean we still stay like him. ஆனாலும் அந்த நேரத்தில் கூட தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டு அந்த லோத்தை தப்புவித்தது. Even in that place the mercy of God appeared and he was saved. நமக்கு தெரியும் நம்முடைய பட்டணத்தினுடைய அந்த
பாவத்தின் காரியங்கள் அதிகம். And we know about our city, the sins inside the city. பாவங்கள் எல்லாம் நீங்கள் முன்பு கேள்விப்பட்டது போல இப்பொழுது இல்லை, அது எங்கேயோ போய் இருக்கிறது. It's not the sin that you have heard before. It has gone to different heights. அந்த லோத்து ஏன் கிளம்ப தயாராக இல்லாம அப்படி வெயிட் பண்ணி கொண்டே இருந்தார்? Why was this Lot was dawdling, not moving from that place? அவருக்கு ஒரு பயம் காணப்பட்டது. Now he has a fear. வீட்டுக்குள் இருந்தா ஒரு பாதுகாப்பு, If I inside a house there is a protection. வெளியே போனால் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற பயம். It is a fear. If I leave my house, what will happen to me? எதிர்காலத்தை குறித்த பயம், The fear about the future. அடுத்த படி எடுத்து வைக்க விடாமல் நம்மை தடுக்கிறது. It is stopping us not taking the next step in life. அபிதமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் நம்முடைய பயத்தை இந்த வேளை எடுத்து போடுவாராக. Today the Lord will take and remove that fear. அடுத்ததாக என்ன தாமதிக்க காரணமாக அமைந்தது பார்க்கும் பொழுது, விட முடியாத சில பிணைப்புகள். And next we see what is the reason that he is not able to come out. Few attraction that he was attracted with. விட்டுவிட முடியாத சில இணைப்புகள். There are few attachments that he cannot leave. சில சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகையிலே எக்கால சத்தம் கேட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்றால் நான் சம்பாதித்த இவையெல்லாம் என்ன ஆகும் என்று கேட்பார்கள். Many will be asking, Lord, if I hear the sound of the trumpet when I am taken, what will happen of all this I have earned? என் பேங்க் பேலன்ஸ் அது என்ன ஆகும்? Lord, what will happen to my bank balance? நான் நாமினியா போட்ட என் மனைவி அல்லது கணவன் பிள்ளைகள் அவங்க கூட என் கூட வந்துருவாங்களே, மேலே வந்துருவாங்களே, அப்போ என்னுடைய சேவிங்ஸ் ஃபுல்லா பேங்கர்ஸ் எடுத்துப்பாங்களா? My wife and my husband, I've been a nominee. Will they also come? And who will take this bank balance? லாக்கர்ல வச்சிருக்கிற பாதுகாப்பான பொருட்கள் என்ன ஆகும்? What will happen to the things that I've saved in the locker? இதெல்லாம் லோத்துக்கு நினைவு வந்திருக்கும். அதான் கொஞ்சம் யோசி என்ன பண்றது யோசி அப்படி நிக்கிறாரு. And all these things would have come in the mind of Lot. That is why Lot was still lingering there. நான் கட்டி வச்ச கோடிகள் இருக்கிற இந்த வீடு ஐயோ யாரை அடுத்துப்பா? The house that I built it in crores. Who will take this? எனக்கு அப்புறம் என்ன ஆகும்? What will happen after me? ஒரு பிணைப்பு, An attachment. சில வயசானவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு எங்கேயும் வர மாட்டாங்க. And if you see few elders, they will not come out of their house. பிள்ளைங்களோட வீடு பெருசு அவங்களுக்கு. And the house is bigger than the children's. பிணைப்பு, Attachments. நம்முடைய செல்வத்தோடு கூட நம்முடைய பிணைப்பு காணப்படுகிறதா? Is our attachment is over our wealth? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் லோத்து தாமதித்ததற்கு காரணம். Why are we saying all this? Because these are the reasons for Lot was lingering there. பாருங்கள், தேவையில்லாத சமரசங்கள், Unwanted compromises. அந்த உலகத்தோடு ஒட்டி வாழுகிற அந்த அனுபவங்கள், An experience of living along with the world. அது விட்டு வர முடியல. You cannot leave those and come. இயேசுவுக்கு அதிகமாக தேவனை விட நாம் யாரையும் நேசிக்க கூடாது அன்பானவர்களே. Beloved, we should not love more than Jesus anything in this world. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், எது நேசிக்க கூடாது. Whether it is your husband or wife, your parents, your children, your wealth, anything. கேட்டான்னு சொல்லணும் தெரியுமா? இயேசுவுக்கு அடுத்தபடியா நேசிக்கிறேன். I love you after Jesus. பாருங்கள், இவ்விதமாக விட முடியாத பிணைப்புகள் அந்த லோத்துவின் தாமதத்திற்கு காரணமாய் அமைந்தது. Like these kind of attachments made Lot to loiter there. ஆனால் நம்முடைய தயக்கத்தை விட தேவனுடைய கிருபை, இரக்கம் அது மிக பெரியது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. Can you believe the mercy of God is greater than our hesitations and our linger? நான் விட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்னு சொல்றீங்களா? Are you saying I'm not able to leave this? அதை காட்டிலும் என் தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. More than that, my God's mercy is more greater than that. தேவன் நம்முடைய இதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். The Lord who sees our heart. அவர் நம்முடைய இதயத்தை பார்த்து அதை கேட்டவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். And he sees our heart and he blesses according to it. 103 சங்கீதம்
10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். We're going to read from Psalm 103 and the 10th verse. அவர் நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். நாம் செய்கிற அந்த அக்கிரமங்கள் கிரியைகள் அதுக்கேற்ற வண்ணமாய் கர்த்தர் பதிலளித்திருந்தால் நாம் என்றைக்கோ முடிந்து போயிருப்போம். If Lord would have answered for our sins and iniquities, we would have ended long back. அதை கர்த்தர் சரி கட்டாமல் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்ததுன்னு சொல்ற எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நன்றி செலுத்தலாம். அந்த வேளையில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. He is not dealt that, but by his goodness and his mercy he has saved us. கிருபை இரக்கத்துக்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. Lord, we thank you and praise you for your goodness and your mercy, இந்த Lord. அநேக இடங்களில் பார்க்கும்போது கிருபையும் இரக்கமும் சேர்ந்தே வருகிறதை பார்க்கிறோம். We many places goodness, mercy and grace come together. ஆண்டவரே என் வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம் உம்முடைய நன்மைகள் தொடர்ந்து காணப்படட்டும் ஐயா என்ற ஜெபத்தோடு நாம் செய்தி கேட்க கத்துக்கிட்டு செய்வாராக. The Lord may help us to listen to the message, thinking the goodness and the mercy and the grace will follow all the days. இரண்டாவதாக இந்த சந்தர்ப்பத்திலே தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், Second, that heading we are going to meditate. லோத்துவின் ரட்சிப்பில் தேவ தலையீடு. God's actively intervened to save Lot. லோத்துடைய அந்த சரித்திரத்திலே வாழ்க்கையிலே தேவன் தலையிட்டதை நாம் பார்க்கிறோம். And we can see God intervening in the life of Lot. வாசிங்கள் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். We may read from Genesis 19 chapter and the 16th verse. And while he lingered, the men took hold of his hand, his wife's hand, and the hands of his 2 daughters, the Lord being merciful to him, and they brought him out and set him outside the city. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். தேவன் லோத்து வெளியே வருவார்னு எதிர்பார்க்கிறாரு. God now is expecting the Lord will come out, ஆனாலும் அவர் வர முடியல. but he's still not coming out. ஏதோ தடை காணப்படுது. Something is stopping him. கர்த்தர் உடனே இவனை விட்ட வேலைக்கு ஆகாது. The Lord thought, if you leave him, it is not possible. அந்த வருகிற அழிவு பயங்கரமான அழிவு. The danger which is coming is more bad. அதில் அழிந்து போவான். He will be destroyed in that. அந்த தேவ நியாயத்தீர்ப்பில் இவனும் பாதிக்கப்படுவான். In the judgment, he will also be caught. ஆகவே பக்கத்து தூதர் அனுப்பி கையை பிடிச்சு கொண்டு வர. So he's sending his angels to hold his arm and pulling him out. பாருங்க, சில வேளைகளிலே தெய்வீக தலையீடு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். Sometimes we'll have God intervention in our life. மனித பலம் போதாது. Human strength is not enough at all. ஆண்டவரே அந்த வேளையிலே உம்முடைய பலனை கொடுப்பீராக. Lord, in that time, you give your strength, Lord. சில வேளையிலே நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் இறங்கி ஆச்சரியமாக அவருடைய வேலை கொடுத்து அந்த காரியத்தை எப்படி செய்தோம் என்று நமக்கு தெரியாத வண்ணமாக நாம் அதை ஜெயம் பெற்றிருப்போம். Sometimes when we ask for his help, he will strengthen his strength and we will be surprised, how are we able to do this? பாருங்கள், இந்த காரியத்திலே பாருங்க, அந்த லோத்து அவர் ஓடி தப்பித்திருக்க முடியும் என்ற அந்த நிலை இல்லாம காணப்பட்டது. See in this situation that Lot cannot run and escape. வேதத்திலே இந்த காரியம் அது என்ன நடந்தது என்பதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we see a clear explanation about this incident which has happened, வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். and from the skies there were fire falling on the earth. அதை பார்க்கும்போது சொல்லுகிறார்கள் விதமாக ஆராய்ச்சியாளர்கள், ஒரு விண்கல், ஒரு எரிகல் விண்ணிலிருந்து வானத்திலிருந்து அப்படியே வந்து இறங்கி கீழே விழுந்ததாம் அந்த இடத்துல. The Bible researchers says like this, like an asteroid, like a meteorite is falling on the earth. விழுந்த உடனே அதில் இருந்த அந்த எரிகிற அந்த அக்கினி ஒரு திரவம் போல எப்படி இந்த எரிமலையிலிருந்து லாவா புறப்பட்டு செல்கிறதோ அது போல புறப்பட்டு சென்றதாக விற்பனை கூறுகிறார்கள். The Bible researchers says when this meteorite fell on
the earth. It was flowing like a lava from the volcano. அதிலும் கூட லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்து பூத்துனாள் என்று பார்க்கிறோமே. Even in that we see Lot's wife turn back and become the pillar of salt. அது எல்லாரும் நினைக்கிறப்ப திரும்பி பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். We all think that she has turned back and saw. அந்த காரியம் சொல்லப்படவில்லை. It's not said like that. அதாவது தேவன் சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? You know what was the command of God? திரும்பி பார்க்காம ஓடுங்கள். Don't turn back and run forward. காரணம் என்னவென்றால் The reason is அந்த அக்னி குழம்புகள் அது லாவா போல எரிமலை குழம்பு போல அது அப்படியே துரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. because that lava is falling and rushing towards them. அப்போ அவர்களிருந்து தப்பிக்கும்படியாக ஓட வேண்டும் என்று தேவ கட்டளை காணப்பட்டது. To escape from that the Lord is commanded run swiftly. தீவிரித்து போக வேண்டும் என்று கட்டளை காணப்பட்டது. And it is a command saying run fastly. அந்த கட்டளை நிறைவேற்றாமல் கொஞ்சம் லோத்தின் மனைவி தாமதித்தபடினாலே அந்த எரிகொழும்பிலே பாதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். And we see because Lot's wife was dawdling and she was quiet, going slow. அப்போ அந்த லாவா குழம்பு போன்ற அந்த எரிக்கட்டிலிருந்து வந்த அந்த அந்த தீப்பிழம்புகள் துரத்து கொண்டு வரும் பொழுது அதிலே ஓடி தப்பிக்கிறதுன்னு சொல்றது மனுஷனால் ஏதாவது காரியம். And when this lava was following them, it is impossible for the man to run and escape from that. அந்த வேளையிலே கர்த்தருடைய கரம் இறங்கி நம்மாலே முடியாத வேளையிலே கர்த்தருடைய தலையீடு வருகிறதை நாம் பார்க்கிறோம். And in that time the hands of the Lord came that we cannot escape from it. The hands of the Lord helped him. அவ்விதமான தருணங்களிலே நாம் செயல்பட காத்திருக்காம தேவத்தாமே தலையிட்டு நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம் அன்பானவர்களே. In such situations and moments we cannot do anything. We can see God's intervention is there and helping us. ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே அடுத்து என்ன செய்வது என்ற பதில் இல்லை, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. Lord, I don't know what is the next thing that I should know. There is no answer, there is no idea. அந்த நிலை வரும் பொழுது நாம் செயல்பட காத்திருக்காமல் தேவன் தம் கிரியைகளை செய்ய ஆரம்பித்ததை இத்தனை பேருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கீங்க? How many of you have seen it and witnessed it that we are not able to act but God's intervention was there? இதுதான் தேவனுடைய தலையீடு என்று பார்க்கிறோம். This is what we see, God's intervention. தேவ தூதர்கள் லோத்துவின் கையை பிடித்தார்கள். The angels of the Lord were holding the hands of Lot. லோத்து அவருடைய ஞானத்தினாலோ இதை குறித்து அறிந்திருந்தபடினாலோ தப்பிக்கவில்லை. Lot did not because of his wisdom, but he knew about it. He did not escape because of அவர் தைரியம் காணப்பட்டிருந்தாலும் கூட பின்னால் துரத்தி வருகிறது பெரிய இருக்கை பேரழிவாயிற்று. Even because he was in boldness, but the things which is coming behind him is a nature destruction. இந்த பெரிய ரட்சிப்பு லோத்தின் முயற்சினால் அல்ல, தேவனுடைய தலையீட்டினாலே வந்ததுன்னு பார்க்கிறோம் பானவளே. And this great escape is not because of Lot, because of God's intervention in it. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இன்று வந்திருக்கிற இந்த பிரச்சனையை நான் எப்படி முடிக்க போகிறேன், திருத்த வைக்க போகிறேன் என்ற அந்த முடிவுகள் ஒன்றும் என் கையில் இல்லை ஆண்டவரே. Lord, the problems that I'm going through, I don't have a result. How am I going to end this problem? ஆண்டவரே இந்த காரியத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I give these things in your hands. லோத்தின் கரத்தை பிடித்து நடத்தினது போல என்னுடைய கரத்தை பிடித்து நடத்துவீராக. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க இந்த வேளையில? How many of you want to say, like Lord, how you hold the hands of Lot, hold my hands. ஆண்டவரே இந்த வியாதி உனக்கு வந்திருக்கு டாக்டர் சொல்றாங்க. Many are saying, the doctors are saying, you have this sickness. அந்த சிம்டம் எல்லாம் காணப்படுது. All the symptoms are there for this disease. ஆனா இது எப்படி முடியும்னு தெரியல ஆண்டவரே. But I don't know how will it end, Lord. இது வந்தவங்க எல்லாம் மடிச்சு போயிருக்காங்க. People, those who have this have died. ஆனால் நீர் அன்றைக்கு லோத்தை பாதுகாத்தது போல என்னையும் பாதுகாப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க இந்த வேளையில? How many of you want to say, like how you saved Lot, you will save me today, Lord? மெடிக்கல் ரிப்போர்ட் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை டோட்டலா மாற்றுவார்னு விசுவாசிங்க. அது நடக்கும். Believe
whatever the medical report says, it will be changed and it will be done. நான் என்னை நிற்பது கர்த்தருடைய கிருபை என்று நான் அறிக்கையிடுகிறேன். And we confess, standing here, it's by the grace of God. தேவன் உங்களோட கரம் கூட இருந்து அவருடைய இரக்கத்தினாலே தப்பிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வார். And all those who are saying, by His mercy and grace shall be escaped. குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வரும். There are some problems in the family. ஆண்டவரே, இந்த இவ்வளவு கடினமான பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க போகிறேன் என்று தெரியாமல் தண்ணீர் கொண்டிருக்கிறீர்களா? Are you struggling how to solve this difficult problem in the family? தேவனுடைய பரிசுத்த கிருபை அவருடைய இரக்கம் இந்த வேளையிலே இறங்கட்டும். Let the divine grace and the divine mercy descend right now. ஹalleluya. கர்த்தர் எதிர்பாராத விதமாக எல்லாம் மாற கிருபை செய்வார். Unexpectedly everything will be changed. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Book of Lamentation, 3rd chapter, 22nd verse. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவரே, நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவரே, Lord, there is nothing I can do. நீரே எனக்காக கிரியை செய்வதாக அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்லி அர்ப்பணிக்க விரும்புறவங்க எல்லாரும் உடைய கரங்களை உயர்த்தலாமா அந்த வேளையில? All those who want to surrender and give it to the Lord, please raise your hands now. கடைசியாக கொண்டு பார்க்க விரும்புகிறேன். Last we will meditate one thing. லோத்தின் பாதுகாப்பு. Protection of Lot. எப்படி அவர் குடியிருந்த தேசம் முழுவதும் அழிக்கப்பட்ட பொழுது அவர் கர்த்தர் பாதுகாத்தார். How, when the whole city was destroyed, how was he protected? வாசிங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்கள். Read from the book of Genesis 19th chapter and the 29th verse. And it came to pass, when God destroyed the cities of the plain, that God remembered Abraham and sent Lot out of the midst of the overthrow, where he overthrew the cities in which Lot had dwelt. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். தேவன் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். The Lord has sent Lot from the destruction of this old city. அந்த பட்டணம் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தமாக இருந்தாலும் அந்த லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவ பாதுகாப்பு மூடி இருந்தது. Though the city was ready for the judgment of God, but Lot and his family was escaped. நாம் வாழ்கிற தேசம் கூட நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது. Even the country that we are living, it is ready for the judgment of God. கேள்விப்படாத பாவங்கள் எல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. In the world, we are hearing all unheard sins. கேட்பதற்கே கூசுகிற அனுபவங்கள். It is so weird to listen those kind of sins. விதமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். And when these sins are going around, our Lord is mighty to save His children. என்னவித ஆபத்துகள் விபத்துகள் நாம் இருக்கிற இடங்களிலே வந்தாலும் கர்த்தர் நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியெடுத்திருக்கிறார். கர்த்தர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா அந்த வேளையில? ஹalleluya. How much ever danger and destruction come, the Lord has put an hedge around everything that we have. அது பெரிய சாட்சியாக அமையும். And that will be a biggest testimony. உங்க வீடு மட்டும் எப்படி தப்பிச்சது? How is your house alone escaped? தேவனுடைய பாதுகாப்போட இரக்கம் கூட இருக்குது. God's protection, His mercy is with us. பாருங்க, இது லோத்தினுடைய இந்த ரட்சிப்பு அவருடைய கீழ்ப்படிதலுக்கான பலன் இல்லை. And Lot's rescue was not a reward for his perfect obedience. முழுமையாக தேவனுடைய இரக்கத்தினாலும் அவர் தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்ததினாலும் அந்த விளைவே காணப்படுகிறது. It is a result of God's mercy and the covenant that He remembered that He did. தேவன் அந்த பட்டணத்தை அவர் அழிக்கும் பொழுது ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கை நினைவு கூர்கிறார் அன்பானவர்களே. When the Lord was destructing the city, He remembered the covenant that He made with Abraham. பாருங்கள், அப்போ அந்த தேவன் நம்முடைய நீதியினாலே நாம் காக்கப்படவில்லை, தேவனுடைய உடன்படிக்கை நிமித்தம் நாம் காக்கப்படுகிறோம். Not by the righteous we are saved, but the covenant that He has made. உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது செகண்ட் பார்ட்டி யார் தெரியுமா?
covenant means, who's the second party? அடுத்து நம்மோடு சேர்க்கிற நபர் யார் தெரியுமா? Who's the person who did a covenant? அவர் தான் இயேசு. That is my Jesus. அந்த நீங்கள் செய்த அந்த உடன்படிக்கை நீங்கள் மறந்துட்டு எங்க வேணா போய் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் மறவாதவராயிருக்கிறார். You might have forgot the covenant that you did with Jesus and gone anywhere, but he is not forgotten. அதை நினைத்து இறங்கி வந்து உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். He remembers that and he comes down to save you. என் தேவன் உடன்படிக்கையின் தேவன். My God is a God of covenant. உங்கள் முற்பிதாக்கள் உடன்படிக்கையை அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். And the covenant that he has made with our forefathers, and he honors it. இந்த காரியமானது ரட்சிப்பு கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, கிருபையின் அடிப்படையிலே காணப்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to understand this salvation is not by performance based but by grace driven. அவருக்கென்று பக்தியாய் வாழ்ந்தபடினாலே காத்தார் என்றல்ல. It is not because you lived with a reverence he has saved you. லோத்து அவிதமாக தேவ சித்தப்படி வாழவில்லை. Lot did not live according to the will of God. ஆபிரகாமை விட்டு பிரிந்தார். He separated from Abraham. ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணி போனார். He created a big problem and he left. வாக்குவாதம் செய்தார். He was debating with Abraham. அவருக்கு கண்ணுக்கு பிரியமா இருந்தத பார்த்தாரு. And he saw which was pleaseful to his இந்த இடம் eyes. ரொம்ப பசுமையா இருக்குது, இங்க போனாரு. And he saw this place is so fertile, let me go there. ஆண்டவரே இந்த இடம் நான் போதும் சித்தமா கேட்கல. He did not ask, Lord, is that your will to go to this place? அநேகம் கம்பெனி மாறுறோமே, ஆண்டவரே இந்த கம்பெனி நான் போறது சித்தமா கேட்கல, பசுமையா இருந்த ஒண்ணு டிசைட் பண்ணிரோமே. Many are not asking, Lord, should I go to that company? If it looks fertile, we are jumping. இந்த வீட்டை மாத்தும் போது கர்த்தர் கேட்கலையே. When you're changing the house, you have not asked God. ஆண்டவரே நான் மாறுவது உமது சித்தமா? Lord, is that your will to change from this இப்படி house? பல லோத்து அனுபவங்கள் நமக்கு காணப்படுகிறது. Like this lot experience we have. என்றாலும் அவருடைய கிருபை இரக்கம் But still by his mercies and grace. நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது It அன்பானவர்களே. is be with us and it is protecting us. ஒருவேளை நாம் பலவீனமுள்ளவர்களாக இருந்தாலும் கூட நம்மை பாதுகாக்க தேவனுடைய கரம் அது பலம் உள்ளதாக காணப்படுகிறது. Though we are weak, the strong hands of God is there to protect us. நம்ம அறியாமலே சில ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். Without our knowledge, we'll be surrounded by dangers. ஆனால் நம்மை நடத்துகிற தேவனுக்கு அதிலிருந்து நம்மை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பன்ற வழி நன்றாக தெரியும் அன்பானவர்களே. But the God who is guiding us, he very well know how to take you and escape you from danger. நாம் அவிதமாக அதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவருடைய கிருபை இரக்கம் நம்மை தகுதிப்படுத்துகிறது. Though we are not worthy for it, his grace and mercy has made us worthy. இந்த முழு செய்தியை நாம் கேட்டோம். We heard the whole message. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. The lesson that we have to learn from this. அது ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in a verse. யூதா முதல் 22 23 வசனங்களை நாம் இப்படி வாசிக்க போகிறோம். We are going to read now from the book of Jude, first chapter, 22nd. அல்லாமலும் சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இந்த இடத்துல அந்த லூத்தினுடைய அந்த அனுபவம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. In this place, the experience of Lot has said. இந்த காரியத்தை கேட்ட நாம் இதே பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் மேல் ஆக்கினை வரும் என்று நமக்கு தெரிந்த நபர்களை அந்த அக்கினியிலிருந்து இழுத்து விடுகிற அந்த ஊழியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And the Lord desire we are living in the city after knowing the condemnation of God is going to come. We have to pull the people who are going for the fire. நான் ரட்சிக்கப்பட்டேன்பா, அது போதும், It's enough that I'm saved. நான் பரலோகம் போய் சேர்ந்துருவேன். I will go to the kingdom of God. அப்படி இல்லை அன்பானவர்களே. Not like that, beloved. இந்த வசனத்தில் உள்ள குறிப்போடு இதெல்லாம் காணப்படுகிறது. And this is a point on this verse. மற்றவர்களை அன்போடு நேசிக்க வேண்டும். We must love people with compassion. இரண்டாவதாக அழியும் ஆத்துமாக்களை தைரியமாக மீட்க வேண்டும். And rescue lost souls boldly. அவரிடத்தில் நாம் சென்று அவர்களை இயேசுவண்டை நடத்த போகிறேன் அல்லது அவளை கைப்பிடித்து அவளை தப்புவிக்க போகிறேன் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். You have to decide that you're going to lead them to Jesus, holding his hand towards Jesus. அந்த வழியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? You know how we have to be with them. ஞானத்தோடு
ஆவியிலே அந்த பகுத்தறிகிற அந்த உணர்வோடு கூட ஏவுதலோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். You have to be with your spiritual discernment and with the wisdom of God. கடைசியாக இந்த வசனம் சொல்லுகிற அனுபவம் என்ன தெரியுமா? You know what is an experience, what the Bible says? மாம்சத்தால் கரைபட்டுக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். And you have to hate even the garments defiled by the flesh. பரிசுத்தத்திலே நிலைத்திருப்போம். Steadfast in holiness. பாருங்கள், ஒரு வீடு பற்றி எரிகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. For an example, a house is burning in fire. எரிகிற அந்த நேரத்திலே தீயணைப்பேர்கள் வருகிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Now the firefighters are coming to rescue. அவங்க வந்து பாருங்க, அந்த வீட்டில் இருக்கவங்க நீங்க அப்படி வெளிவாங்க, இப்படி ஒரு குதிங்க வந்துடலாம் அப்படின்னு இங்கேருந்து ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்க மாட்டாங்க. Now the firefighters will not be saying, hey, you come and jump over here. They will not be commanding like that. வந்து கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போயிடுவாங்க. Now they will come and hold your hands and drag you out of it. அப்போதான் அந்த அபாயத்திலிருந்து அவங்க தப்பிக்க முடியும். Only then they can be escaped from the danger. உண்மையான அன்பு மனுஷர் இருவதை பார்த்து கொண்டிருக்காது. A true love will not be watching a man in fire. அந்த அக்கினிக்குள் கையை நீட்டி அவள் வெளியே இழுத்து கொண்டு வரும். It will stretch the hand inside the fire and pull them out of the fire. என்னை மற்றவளை காப்பாற்றுகிற ஒரு தூதனாக மாற்றும் ஐயா. Lord, make me an angel that I will escape many. அந்த புருஷர் லோத்தின் கையையும் அவருடைய மனைவி கையையும் அவருடைய குமாரத்தின் கையையும் பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். And that men hold the hands of Lot, hands of this wife and his children and pull them out of there. ஒருவேளை இழுத்து கொண்டு வரவிட்டு என்ன நடந்திருக்கும்? Maybe if they would have not pulled, what would have happened? லோத்தின் சந்ததியே அழிக்கப்பட்டிருக்கும். Lot's generation would have been destroyed. ஆண்டவரே, அழிந்து போகிற இந்த உலகத்திலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற கிருபை செய்வீராக. Lord, give me the grace that I may save the people from this perishing world. என்னுடைய குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுப்பீராக. Give us the divine protection for me and my family. லோத்து பாதுகாக்கப்பட்டது போல என்னுடைய வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பீராக. ஜெபிக்கலாமா இந்த வேளையிலே? Can we all pray like how Lot was protected? Lord, let my family and me be protected. எல்லா ஆபத்துகள் தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. Lord, save me from all the dangers. என் வீட்டை எனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வேளையிலே? How many of you believe the Lord will protect me and my household? ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் இறங்கி நீ நடத்துவீர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வேளையிலே? How many of you believe when I call upon you, Lord, you will come and descend and protect me? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, லோத்தை பாதுகாத்தது போல like how you saved என் Lot. வீட்டை பாதுகாத்துக் கொள்வீராக. Lord, protect my house. என் வேலையை பாதுகாத்துக் கொள்வீராக. Protect my work, Lord. என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. Protect my family. விசேஷமாக யோபையும் அவருக்குண்டான எல்லாவற்றையும் நீ பாதுகாத்தது போல எனக்கும் எனக்குண்டான எல்லாவற்றையும் நீ பாதுகாத்துக் கொள்வீராக என்று எல்லாம் ஜெபிக்கலாம் அந்த Can வேளையிலே. everyone pray like how the Lord saved Job and everything that he had, he's going to save us and everything that we have. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our beloved loving Father, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. we thank you for your holy name. அப்பா, உம்முடைய கரம் லோத்துவை பாதுகாத்ததே. Lord, your hands have protected and saved Lot. அவரோடு கூட உம்முடைய இரக்கங்கள் கூட இருந்து ஆண்டவரே, அவருடைய நீதினால் அல்ல, அவருடைய சுய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, அவருடைய நம்முடைய இரக்கங்கள் கிருபை பாதுகாத்தது போல என்னுடைய வீட்டையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வீராக. That the mercy was with him. Your goodness, your mercy and grace have saved everything of Lord. Lord, let it also save mine. அக்கினியிலிருந்து லோத்தை வெளியே கொண்டு வந்தது போல From the fire, how the Lord was brought out. நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி நாங்களும் கூட அழிந்து போகிற இந்த உலகத்திலே மக்களை வெளியெழுத்து கொண்டு வர நீ கிருபை செய்வீராக. Lord, like the truth what we heard, Lord, let we also pull the souls from this perishing world. அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. Give us that grace. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. Continue to bless us. லோத்தை உம்முடைய கிருபை பாதுகாத்தது போல Lord, you're saved by your mercy.
எங்களை உங்களுடைய கிருபை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுவோம். எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஐயா. Can we all say, Lord, let your mercy save us. உங்களுடைய கிருபை எங்களை பாதுகாத்துக் கொள்வதாக. Lord, let your mercy save us. இரக்கம் பாதுகாப்பதாக. Let your mercy save us, Lord. தொடர்ந்து ஒரு விடுதலை காண கிருபை செய்வதாக. Continue to be with us, Lord. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை நாளாக அமைய கிருபை செய்வதாக. Let this day a big deliverance day. நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். Guide us and bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father, we pray. ஆமென் ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அன்பு வேண்டுதது மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இருந்து விசேஷமாக லோத்தினுடைய குடும்பத்தோடு உடைய கரம் இருந்து உம்முடைய கிருபை இறக்கினாலே மீட்டது போல உம்முடைய கிருபை இரக்கம் தயவு உம்முடைய நன்மைகள் எங்களோடு இருந்து எங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து நடத்துவீராக. எல்லா சுதங்கள் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திரு